ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த குர்த்தியோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாரியில் ஸ்டிச் பண்ண குர்த்தி. ஏற்கனவே இதே சாரியிலேயே இவங்களோட டாட்டருக்கு வந்து ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். மீதி இருந்த கிளாத்தில் வந்து அவங்களுக்கு டாப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட கட்டிங் வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. அளவு சுடிதாரை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு கட்டிங் மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பை தைக்கிறதுக்கு நான் 2 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேங்க. அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே 2ஆக ஃபோல்டு பண்ண மாதிரி தான் வந்து லைனிங் கிடைக்கும். அதை மறுபடியும் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன் கிளாத்தை. அளவு டாப்பில் வந்து டாப்போட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த டாப்போட லென்த்து 38 இன்ச் இருக்குங்க. மெயின் கிளாத்தில் தான் வந்து 38 இன்ச் எடுக்கணுங்க. லைனிங்கிறப்ப அதுலேருந்து 2லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த லைன்லேருந்து டாப்போட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் டாப்போட லென்த் வந்து 38 இன்ச்சு. லைனிங்கில் வந்து 2லேருந்து 4 இன்ச் வரைக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் வந்து 35 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ண லைன்லேருந்து 35 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். கீழேருந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் போட்டிருக்க லைன் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி தையலுக்கு விட்டுருக்க அளவுங்க. இப்போது இது மேலே நம்ம அளவு டாப்பை போட்டு டைரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. அளவு டாப்பை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அளவு டாப்போட ஃபோல்டிங் பக்கமும் லைனிங் கிளாத்தோட ஃபோல்டிங் பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக நேராக இருக்க மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். அளவு டாப்பில் ஷோல்டரு ஆம்கோல் சைடெலாம் நல்லா சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. அளவு டாப்பை வந்து கரெக்டாக நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்க லைன் மேலே கரெக்டாக போட்டுக்கலாங்க. அளவு டாப்பில் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு லைனிங்கோட ஃபோல்டிங்கும் அளவு டாப்போட ஃபோல்டிங்கும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்கெல்லாம் கரெக்டாக அதோட ஷேப்பில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும், கழுத்தோட அகலத்தில் ஒரு மார்க்கிங்கும், கீழே அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கிறதோட அந்த எண்டிங்கில் ஒரு மார்க்கிங்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பேக் சைடு நெக்கோட ஹைட்டு அதையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போது குர்த்தியோட சைடில் வந்து எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அதை ஃபுல்லாக வந்து அதோட ஷேப்புக்கே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ஸ்லிட் பார்ட் இருக்கும் பாருங்கள், கீழே வந்து கட் ஆகும்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதோட ஷேப்பை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரியே கீழே வந்து பாட்டம் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிருப்போம் பாருங்கள், அது வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அதோட ஷேப்புக்கே வந்து வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அளவு டாப்பை வச்சு ஈஸியாக கரெக்டாக ஃபுல்லாக வந்து அதோடய ஷேப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அளவு டாப்பை எடுத்துக்கலாம். இப்போது மார்க் பண்ண இடத்த வச்சு எப்படி ஆம்கோல் ரவுண்ட்லாம் வரையலான்னு பார்க்கலாங்க. ஆம்கோல் சைடு எப்போவும் பாக்ஸ் போடுற மாதிரி இந்த மாதிரி நார்மலாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. எப்போவும் ஆம்ஹோல் ரவுண்டு எப்படி வரைவோமோ அதே மெத்தடில் இப்போ வரைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் சைடு வந்து கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த மாதிரி வளைச்சி கொடுத்து ஆம்ஹோலோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க. அளவு டாப்பில் 7 இன்ச் இருக்குது. அளவு டாப்பில் வந்து ஆம்ஹோல் சுற்றளவு வந்து 7 இன்ச் இருக்குது. நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அதே மாதிரி 7 இன்ச் வருதான்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் ஆம்ஹோல் வரைகிறதுக்காண்டி 1.25 இன்ச் வந்து வளைவுக்காண்டி கொடுப்போம். அதே மாதிரி கொடுத்துட்டு எப்பவும் போல் வளைவு கொடுத்துக்கலாம். வளைவு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு மெஷர் பண்ணி பார்த்தோம் பாருங்கள், அதே மாதிரி எங்கேயும் மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 7 இன்ச் வரணும். பாருங்கள், கரெக்டாக 7 இன்ச் வருது. அது போக எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காண்டி விட்டுக்கலாம். இப்போது அதே மாதிரியே இடுப்பு பகுதியிலையும் 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காண்டி. அதே மாதிரி ஸ்லிட் ஏரியா மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அங்கேயும் 1.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இது 3ஐயும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த இடுப்புக்கிட்ட மட்டும் லைட்டாக வளைச்சி கொடுத்துக்கலாம். ஷேப்காண்டி வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்லிட் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் 1 இன்ச் மட்டும் ஸ்லிட் மடித்து தைக்கிறதுக்கு தையலுக்கு விட்டால் போதும். இந்த ஸ்கேலில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸ்லிட் மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் கரெக்டாக 1 இன்ச் தையலுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க.
இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து தையலுக்காண்டி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சில் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நெக் வித் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பேக் நெக்கோட ஹைட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து எப்பவும் போல் பாக்ஸ் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இதில் வந்து என்ன ஷேப் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் நார்மல் ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம நெக் வந்து கட் பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு நெக் மார்க் மட்டும் பண்ணிக்கலாங்க. இப்போ வரைக்கும் மார்க் பண்ணதை நெக் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா சைடையும் வந்து மார்க் பண்ண இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வரைக்கும் மார்க் பண்ண பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து தையலுக்கும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். தையலுக்கு விடாமல் கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இடுப்புக்கிட்ட வர்றப்போ அந்த வளைவான இடத்துல கரெக்டாக வளைச்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தையலுக்காண்டி விட்ட இடத்துலலாம் சின்ன அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக் வித்தை வந்து அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இதை வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி நெக்கோட வித்தையும் இந்த மாதிரி அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போது பேக் பார்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுல சின்ன அர்க்காத் கொடுத்துருப்போம் பாருங்கள். அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இப்போ அளவு டாப் வச்சு ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக வந்து ரெடி அளவில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக ரெடி அளவில் போட்டுட்டு நெக்கோட ஹைட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு டாப் எடுத்துடலாம். இப்போ இதில் எப்பவும் போல் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ கொடுத்துக்கலாங்க. இங்கே வந்து நார்மலாக ஒரு ஸ்டார் நெக் மாதிரி கொடுக்க போகிறேன். அளவு டாப்பில் என்ன மாதிரி நெக் இருந்துச்சோ அதே நெக்கு தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். நெக்கோட ஹைட் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். அந்த மார்க்கிங்லேருந்து வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து அந்த 1/2 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். அங்கேருந்து வளைவாக கீழ் நோக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறோம். நல்லா வளைவாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வளைவாக வரலை அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். நான் நார்மலாக கையிலே வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் சைடு குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்லீவில் வந்து 1/2 இன்ச் வரைக்கும் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். டாப் போர்ஷனில் வந்து 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணாலே போதும். மார்க் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் சைடு கட்டிங் முடிஞ்சு. நெக் ஷேப் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கட் பண்ண போகிறதில்ல, ஸ்டிச் பண்ணுறப்ப கட் பண்ணிக்கலாம். பேக் சைடும் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவும் ஸ்லீவுக்கு போடுற மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் பார்த்துருக்கு. ஆப்போசிட் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. கீழே எப்பவும் போல் லைனிங்னால் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 1/2 இன்ச் தையலுக்காண்டி விட்டுட்டு அளவு டாப்போட ஸ்லீவை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். எப்போவுமே அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்லீவ் மார்க் பண்ணுறப்ப அளவு ட்ரெஸ்ஸோட பேக் சைடு ஸ்லீவை வச்சு தான் வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லீவெல்லாம் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கீழே கை சுற்றளவையும் மேலே வந்து ஆம்ஹோல் சைடு அந்த சுற்றளவையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாங்க. போட்டு அந்த லைனில் 1 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த 1 இன்ச்சிலேருந்து கை எப்பவும் வளைவு கொடுத்து வரைகிற மாதிரி வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டான மெத்தடில் ஸ்லீவ் கட் பண்ணுற வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்கள். கிளியரான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து எப்பவும் போல் தையலுக்காண்டி கீழே கை சுற்றளவுலேயும் ஆம்ஹோல் சைட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. அளவு டாப்பில் ஏற்கனவே மெஷர் பண்ண மாதிரி ஆம்ஹோல் சைடு சுற்றளவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அது கரெக்டாக அங்கேயும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது ரெடி அளவு. இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் தையலுக்காண்டி இந்த மாதிரி சுற்றி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவில் தான் கரெக்டாக ஆம்ஹோல் சுற்றளவு வருதான்னு மெஷர் பண்ணி பார்க்கணுங்க. தையலுக்கு விட்டதுக்கப்புறம் மார்க் பண்ணால் வந்து தப்பாக தான் இருக்கும். இப்போ மார்க் பண்ண இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணியாச்சு. இப்போ தையலுக்கு விட்டதை வந்து இந்த மாதிரி சின்ன அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து முன்பக்கம் மட்டும் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸ்லீவ் சென்டர்லேருந்து 1 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து தான் வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் பக்கத்தில் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை குடஞ்சி கட் பண்ணுறது தான் வந்து முன்பக்கம் வரணும். முன்பக்கம் தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சின்ன அர்க்காத் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. லைனிங்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங்கை போட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாரியில் கீழ்ப்பக்கம் வந்து நல்லா பெரிய பார்டரும் மேல் பக்கம் வந்து சின்ன பார்டரும் இருக்குது. நம்ம கீழ்ப்பக்கம் வந்து பெரிய பார்டர் வர்ற மாதிரி தான் வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் கீழேருந்து டாப்போட லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம டாப்போட லென்த்து வந்து 38 இன்ச்சு. கீழே வந்து பார்டர் தான் இருக்குது, நான் மடித்து தைக்கல. அதனால் கரெக்டாக 38 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்காண்டி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நீங்கள் மடித்து தைக்கிறீங்க அப்படின்னா டாப்போட லென்த்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது மேலே லைனிங்கை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்து மேலே இந்த மாதிரி போட்டுக்கிறோம். நம்ம மெயின் கிளாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த ஃபோல்டிங் பக்கம் லைனிங்கோட ஃபோல்டிங் இருக்க மாதிரி போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் இருக்க மாதிரி விட்டுட்டு சைடு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு வந்து நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே ஸ்லீவையும் போட்டு மெயின் கிளாத்தில் ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, குர்த்தி கட்டிங் முடிஞ்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.